உலகெங்கிலும் வாழும் தமிழ் அனைவருக்கும் உணர்வுகளுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் உணர்வால் இணைவோம் என்று சொல்லி தங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகிறோம். திருக்குறள் அதிகாரங்களை அடிப்படையாக வைத்து கருத்துரை வழங்கும் இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி மா காயத்ரி அவர்கள் அவிநாசியை சேர்ந்தவர்கள். அம்மையாருக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் வணக்கம் ஐயா. வணக்கம். நம்முடைய வணக்கங்களை தெரிவித்து அருமையான ஒரு நிகழ்ச்சியாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை தமிழருவி வானொலியிலே அவ்வப்போது ஒளிபரப்பி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழுக்கு கொண்டு சேர்க்கின்ற பணியை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழருவி வானொலிய இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன் மற்றும் தமிழ்ச்சோழர் சசிகலா விஜயன் ஆகியோர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளும். தங்கத்தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக வலையேற்றம் செய்து அனைவருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சந்தோஷம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பங்கேற்று பல்வேறு கருத்துரைகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற கவிமாமணி அரங்கநாயகி கண்ணன் அவர்களுக்கும், திருச்சி மன்னச்சன் நல்லூரிலே பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டு சைவ சித்தாந்தத்திலும் திருக்குறள் செயல்பாடுகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி இரா விஜயலட்சுமி அவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்கள் தெரிவித்து, அதே போல இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பல சிறுவர்களை அழைத்து வந்து அவர்களை எல்லாம் திருக்குறளை பற்றி கருத்துரை வழங்க ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி காயத்ரியே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளராக இருக்க அவர்களுக்கும் அவர்கள் அழைத்து வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கும் நம்முடைய வணக்கங்களை கூறி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கருத்துரை வழங்க இருக்க அத்தனை பேருக்கும் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் வணக்கங்களை கூறி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து திருமதி மா காயத்ரி அவர்கள் வழி நடத்துவார்கள் கூறி இடம் சார்பில் நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி மகிழ்கின்றேன். திருக்குறள் கருத்தரங்கம் நிகழ்வு 21/23/2026. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பாரதி சுடர் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் செம்மல் கவிச்சுடர் பன்முக ஆற்றல் கொண்டவர் நீலகண்ட தமிழன் ஐயாவை இந்நிகழ்விற்கு வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்நிகழ்வை வானொலி மூலம் ஒளிபரப்பும் செய்யும் ஜெர்மனி வானொலி இயக்குனர் திரு நைனிக் விஜயன், திருமதி சசிகலா நைனிக் விஜயன் அம்மா அவர்களையும் வணங்குகிறேன். இந்நிகழ்வை வலையேற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மா அவர்களையும் வணங்குகிறேன். மேலும் இன்று கருத்துரை வழங்க இணைந்துள்ள அனைவரையும் வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றேன். அதிகாரம் 101 முதல் 105 வரை. 101 நன்றியில் செல்வம், 102 நாணுடைமை, 103 குடில் செயல் வகை, 104 உளவு, 105 நல்குரவு போன்ற அதிகாரங்களில் இருந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்துக் கூறலாம். பற்றுகளை விடுவதற்கு யார் பற்றினை பற்ற வேண்டும்? பற்றினை விட்டவர் பற்றினை. பற்றுகளை விடுவதற்கு யார் பற்றினை பற்ற வேண்டும்? பற்றினை விட்டவர் பற்றினை. தாம் இன்புறுவது உலகமும் இன்புற கண்டு அதனை விரும்புபவர் யார்? கற்றறிந்தார். தாம் இன்புறுவது உலகமும் இன்புற கண்டு அதனை விரும்புபவர் யார்? கற்றறிந்தார். வண்ணம் தீட்டி அழகு செய்யப்பட்ட மண்பொம்மை போன்றவர் யார்? சிறந்த ஆராய்ச்சி அறிவில்லாமல் அழகிய தோற்றம் மட்டும் உடையவர். வண்ணம் தீட்டி அழகு செய்யப்பட்ட மண்பொம்மை போன்றவர் யார்? சிறந்த ஆராய்ச்சி அறிவில்லாமல் அழகிய தோற்றம் மட்டும் உடையவர். உண்மையான உள்ளுணர்வாளர் யார்? உலகம் தழுவிய உணர்வுடையவர். உண்மையான உள்ளுணர்வாளர் யார்? உலகம் தழுவிய உணர்வுடையவர். மேற்கூறிய கருத்துக்கள் திருவள்ளுவர் வழங்கியது. இப்பொழுது கருத்துரை வழங்க அரங்கநாயகி அம்மாவை அன்புடன் அழைக்கிறேன். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி செயலராம் பாரதிதாசனை வணங்கி தமிழ் பணி செம்மல் அன்பு சகோதரர்
நீலகண்ட நாயகியும் வணங்கி ஜெர்மனி வானொலி நிலைய இயக்குனர் சசிகலா நைனை விஜயன் அவர்களையும் நைனை விஜயன் அவர்களையும் வணங்கி சிவகாம சுந்தரி சகோதரியை வணங்கி காயத்ரி தலைமையேற்று நடத்திருக்கும் காயத்ரி சகோதரியை வணங்கி கருத்தரங்கில் நுழைகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உளவு. உலக இலக்கியங்கள் அனைத்திலும் சிறந்ததாய் புகழப்படுவது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளேயாம். திருக்குறளை படித்தவர்கள் அனைவரும் பலவிதமா போற்றி பாராட்டியுள்ளார்கள். உலகில் பசிப்பினியை தீர்ப்பவர்கள் உழவர்கள் மட்டுமே. பசிப்பினியை தீர்க்க உணவை தருவது உழவுத் தொழிலே. உலகில் அனைத்து தொழில்களும் மயமாக இருப்பதும் உலகை தான் கொண்டு இயங்குகின்றன. அதை தான் வள்ளுவர் சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழன்றும் உலகே தலை என்று 1031 குறளில் கூறுகிறார். 1033 குறளில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் பொழுதுண்டு பின் செல்பவர் என்ற குறளில் தொழில்கள் பல உண்டு, அனைத்தையும் ஒதுக்கி வாழ்தல் இயலும், உழவுத் தொழிலை ஒதுக்கி வாழ்தல் இயலாது. உழவுத் தொழிலே உயிர் வாழ்வதற்கு ஆதாரம். உழவுத் தொழில் செய்யாமல் இருப்பவர்களை உணவை தந்து அவர்களை வாழ வைக்கின்றனர். ஆகையால் உழவர்கள் பின்னால் தான் உலகம் இயங்க வேண்டும். இதைத்தான் உழவர் உழவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ற 1032 குறளில் சொல்கிறார். உழவரே அனைவருக்கும் அச்சாணி என்று கூறுகிறார். முற்றும் துறந்த துறவிகளும் உணவை துறந்து விட முடியாது. சிற்றின்பம் துறந்து பேரின்பம் நாடுபவர்களும் உழவுத் தொழிலையும் உழவர்களையும் ஒதுக்கி வாழ்தல் அரிது. உழவினர் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டோம் என்பார்க்கும் நிலை என்று 1035 குறளில் விளக்குகிறார். உழவுதோ காண்பர் அழகுடை நீளவர். உழவர்கள் செய்யும் தொழில் மூலம் உழவரின் வேளாண்மை திறத்தை பதிவு செய்துள்ளார். உழவில் நாட்டில் வளம் சேர்க்கும். வளம் இருப்பின் செயல்கள் எல்லாம் வெற்றி கிட்டும். இரவார் இறப்பார்க்கு கொண்டேவர் கரவாது கைதுன் மாலையவர் என்ற குறளில் உழவரின் பண்பு மேலாண்மை தன்மையை சுட்டி காட்டுகிறார். உழவர்கள் இயற்கை வளங்களை பயன்படுத்தி முன்னேற துடிப்பர். எவரிடம் சென்று இரட்டல் செய்யார். மாறாக தன்னிடம் கேட்டுபவர்களுக்கு கரவாது தன்னிடம் உள்ளதை தருவான். உழவன் சிறக்க உழுதல் வேண்டும், திறம்பட உழாவிட்டால் விளைச்சல் பெருகாது. தொடிப்பொழுதி கக்ஷா உனக்கின் திருத்தெருவும் வேண்டாது சாலப்படும். 1037 குறள். உழுதலின் அவசியத்தை குறளில் கூறுகிறார் வள்ளுவர். உழுதமின் விதைக்க வேண்டும், விதை தரமிக்கதாய் இருத்தல் வேண்டும், விதையை ஒழுக்கமாக உருவகித்து நல்ல ஒழுக்கம் என்னும் ஒழுக்கத்தை விதைப்பின் முளைத்து நன்மை என்னும் கதிர்களை தரும் என்கிறார் வள்ளுவர். அடுத்து உடமிடல் வேண்டும் என்ற மண்வளத்தை காக்கவும் நல்ல விளைச்சலை பெறவும் எருவிடுதல் அவசியம். ஏரினும் நன்றாம் எருவிடுதல் சுட்டப்பின் நேரினம் நன்றதான் காப்பு என்ற குறள் மூலம் எருவிடுதலின் அவசியத்தை வலியுறுத்துகிறார். பயிர் பாதுகாக்க நோய் அண்டாமல் பறவைகள் விலங்குகள் போன்றவைகளிடமும் காக்க வேண்டும். உழவர் தங்கள் குடும்பத்தை காப்பது போலவே விளைநிலத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து எல்லாரின் மூடிவிடும். குடும்பத்தை கவனிக்காத குடும்பத் தலைவரின் குடும்பத்தர் வெறுப்பதை காட்டுவது போல் நிலமும் தன்னை பொறுப்பாய் கவனிக்காவிட்டல் வெறுப்பு கொண்டு விளைச்சல் கொடுக்க இக்குறள் மூலம் எடுத்துரைக்கிறார். இளமீ அசையி இருப்பாரைக்கானின் நிலம் என்னும் நல்லால் நகும். 1040 பாட்டில் நிலத்தை வைத்துக் கொண்டு சோம்பேறித்தனமாக பணமில்லையே உணவில்லையே என்று வருந்துவது இழிவு. உழவு நிலமில்லை என்று வருந்தலாம். நிலம் இருக்கையில் பணமில்லை உணவில்லை என்று வருந்துதல் தவறு என்று கூறுகிறார். இவ்வாறு உழவை பற்றிய சிறப்பை வள்ளுவர் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார். நல்வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழவர்கள் உணவை உற்பத்தி செய்து அதை சாப்பிட்டு நல்வாழ்வு வாழ்ந்து மற்றவருக்கும் உணவளிக்கிறார்கள். அதனால் அவரை வணங்கி வாழ வேண்டும் என்று தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக எடுத்துக் கூறினீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக்க நன்றி அம்மா.
நன்றி நன்றி. ஒருவரிடம் தொடர்பு விட்டு போனாலும் பழைய உறவை நினைத்து பாராட்டுபவர் யார்? சுற்றத்தார். ஒருவரிடம் தொடர்பு விட்டு போனாலும் பழைய உறவை நினைத்து பாராட்டுபவர் யார்? சுற்றத்தார். சுற்றத்தார் தொடர்ந்து சூழ்ந்திருக்குமாறு வாழ்பவர் யார்? பிறருக்கு உதவியும் இனிமையாக பேசியும் வாழ்பவர். யார் ஆட்சி செய்யும் நாட்டில் பருவம் தவறாமல் மழை பெய்யும்? செங்கோல் ஆட்சியாளர். யார் ஆட்சி செய்யும் நாட்டில் பருவம் தவறாமல் மழை பெய்யும்? செங்கோல் ஆட்சியாளர். இப்பொழுது கருத்துரை வழங்க ஐஸ்வர்யாவை அன்புடன் அழைக்கிறேன். ஐஸ்வர்யா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு ஐஸ்வர்யா. நான் 7ஆம் வகுப்பு ஜெய்சாரதா 11 மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகிறேன். நான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை வணங்கி மகிழ்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட அதிகாரம் 101 நன்றியில் செல்வம் ஆகும். திருக்குறளில் 101வது அதிகாரமான நன்றியில் செல்வம் ஆகும். ஈட்டிய செல்வத்தை பிறருக்கு கொடுக்காமானாலும் தானும் அனுபவிக்கமானாலும் சேர்த்து வைக்கும் கஞ்சத்தனம் பயனற்றது மற்றும் இழிவானது என்பதை இந்த அதிகாரம் வலியுறுத்துகிறது. இத்தகைய செல்வம் சேர்த்தவர்களுக்கு சமம் என்று வள்ளுவர் வாக்கு. முக்கிய கருத்துக்கள் ஆங்கிலத்தில் கீ பாயிண்ட்ஸ். அதிகாரம் 101 நன்றியில் செல்வத்தில் முக்கிய கருத்துக்களை நான் இப்பொழுது கூறுகிறேன். பயனற்ற செல்வம். குறள் எண் 1001 விளக்கம். எவ்வளவு பெரிய பொருளை சேர்த்து வைத்தாலும் அதனை பிறருக்கு கொடுத்து உதவாமல் தானும் அனுபவிக்காமல் சேர்த்து வைப்பவன் செத்தவனுக்கு சமமானவன். பற்றற்ற இழிநிலை. குறள் எண் 1002 விளக்கம். செல்வத்தால் எல்லாம் ஆகும் என்று கருதி அதனை பிறருக்கு கொடுக்காமல் பற்றி கொண்டு வாழ்பவன் சிறப்பில்லாத இழிபிரியானவன். அடுத்ததாக குறள் எண் 1003 நிலக்கு பொறை. இதன் விளக்கம். பொருளை சேர்த்து வைத்து அதனால் உண்டாகும் புகழை விரும்ப கஞ்சதர்கள் பூமியின் பாரம்பணமானவர்கள். அடுத்ததாக குறள் எண் 1004 விளக்கம். ஊதாதவர். மற்றவர்களால் விடும்படாத கஞ்சதின் செல்வம் யாருக்கு உதவும் என்று அவன் கருதுகிறான். பயன்பாடு. செல்வம் என்பது ஈகையும் துயரத்தாலும் இல்லாத போது அது ஒரு தகுதியற்ற செல்வமாகவே கருதப்படுகிறது என்று வள்ளுவர் இங்கு பதிவு செய்திருக்கிறார். கடைசியாக ஆனால் குறைவல்ல, சுருக்கமாக இதை நான் சொல்கிறேன். செல்வம் என்பது சேர்த்து வைப்பதில் இல்லை, அதை நல்ல வழியில் பகிர்ந்து அனுபவிப்பதில்தான் உள்ளது என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மான பிறப்பு. நமது பணத்தால் எதுவும் நடக்கும் என்று நினைத்து யாருக்கும் உதவாமல் வாழ்வான் இழிந்த பிறவியாவான் என்று தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி அம்மா. நன்றி. யார் ஆட்சி செய்யும் நாட்டில் பருவம் தவறாமல் மழை பெய்யும்? செங்கோல் ஆட்சியாளர். பலர் கடிந்தும் இகழ்ந்தும் பேசும் பேச்சுக்கு யார் ஆளாவார்? சோம்பி இருந்து நல்லுழைப்பு இல்லாமல் வாழ்பவர். துன்பம் வரும்போது யார் கலங்க மாட்டார்? இன்பம் வரும்போது மகிழாதவர். துன்பம் வரும்போது யார் கலங்க மாட்டார்? இன்பம் வரும்போது மகிழாதார். பேச்சை நீண்ட நேரம் வீணாக நீட்டி பேச ஆசைப்படுபவர் நல்லவனவற்றை சுருக்கமாக பேச தெரியாதவர். பேச்சை நீண்ட நேரம் வீணாக நீட்டி பேச ஆசைப்படுவர் நல்லவனவற்றை சுருக்கமாக பேச தெரியாதவர். மதிப்பை கெடுக்கும் செயல்களை யார் செய்யக்கூடாது? உயர வேண்டுமென நினைப்பவர். மதிப்பை கெடுக்கும் செயல்களை யார் செய்யக்கூடாது? உயர வேண்டுமென நினைப்பவர். இப்பொழுது கருத்துரை வழங்க ரஷ்வினை அன்புடன் அழைக்கிறேன். ரஷ்வின். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஸ்வின். நான் 8ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட அதிகாரம் உளவு 104. குறள் 1031. சுழன்றும் ஏற்ப பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. உலகத்தை சுற்றி பல்லாயிரக்கணக்கில் தொழில்கள் நடந்தாலும் உழவு தொழிலான விவசாயத்திற்கு பின்புதான் உலகம் இயங்க வேண்டும். கடின உழைப்பு என்றாலும் உழைவே முக்கியமானது என்று வள்ளுவர் கூறினார். அடுத்ததாக 1032வது குறள். உழவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உலகத்தாரின் அச்சாணியாவது உழவு தொழில்தான்.
ஏனென்றால் எல்லா தொழில் செய்பவர்களுக்கும் உணவளிப்பவர்கள் உழவர்களே. அடுத்ததாக 1033, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழவர்கள் உணவை உற்பத்தி செய்து அதை சாப்பிட்டு நல்வாழ்வு வாழ்ந்து மற்றவர்களுக்கும் உணவளிக்கிறார்கள். அதனால் அவரை வணங்கி வாழ வேண்டும். அடுத்ததாக 1034, பலகுடை நீழலும் தம்குடை கீழ் காண்பர் அழகுடை நீழலவர். தானிய கதிர்களான குடையின் கீழ் வாழும் உழவர்கள் பல அரசர்களின் குடை நிழல்களையும் நம் குடை கீழ் வரவழைக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். அடுத்ததாக இந்த அதிகாரத்துக்கு ஏற்ற ஒரு கதையை கூறுகிறேன். ஒரு கிராமத்தில் முருகன் என்ற விவசாயி இருந்தான். அவன் தினமும் காலையில் எழுந்து வயலில் உழைத்தான். வெயில் இருந்தாலும் மழை இருந்தாலும் அவன் வேலை நிறுத்தவில்லை. அதே கிராமத்தில் ரவி என்றவன் வேலை செய்யாமல் இருந்தான். ஒரு நாள் அவன் முருகனிடம், நீ ஏன் தினமும் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று கேட்டான். முருகன் சிரித்து, நாம் உழைத்தால்தான் நமக்கும் மற்றவர்களுக்கும் உணவு கிடைக்கும் என்றான். அதை கேட்ட ரவிக்கும் உழைப்பின் மதிப்பு புரிந்தது. அடுத்த நாள் முதல் அவனும் வயலில் உழைக்க ஆரம்பித்தான். கதையின் கருத்து: உழைப்பும் விவசாயமும் எல்லோருக்கும் உணவு தரும். நன்றி அம்மா. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகத்தை சுற்றி பல்லாயிரக்கணக்கான தொழில்கள் நடந்தாலும் உழவு தொழிலான விவசாயத்திற்கு பின்புதான் உலகம் இயங்க வேண்டும். கடின உழைப்பு என்றாலும் உழவுதான் முக்கியமானது என்று தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக எடுத்துக் கூறினீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி அம்மா. நன்றி. துன்பம் வந்த காலத்தும் இழிவான செயல்களை செய்யாதவர் யார்? தெளிந்த அறிவுடையவர். துன்பம் வந்த காலத்தும் இழிவான செயல்களை செய்யாதவர் யார்? தெளிந்த அறிவுடையவர். தாம் எல்லாம் அறிந்தவர் என எண்ணும் ஆர்வம் உடையவர் யார்? புல்லறிவாளர். மனித பண்பாடு இல்லாதவர் பிரிவினை உணர்வாளர். மனித பண்பு இல்லாதவர் பிரிவினை உணர்வாளர். தாழ்வு வந்தால் வாழாத மானமுடையவரின் புகழை உலகோர் என்ன செய்வர்? வணங்கி வாழ்த்துவர். யாரிடத்தில் கோடி கோடியாக செல்வம் இருந்தும் பயனில்லை, பிறருக்கு உதவுவதும் தான் அனுபவிப்பதும் இல்லாதவர் இடத்தில். பிறருக்கு உதவுவதும் தான் அனுபவிப்பதும் இல்லாதவர் இடத்தில். குடும்ப பொறுப்பு யாரிடம் வந்தும் சேரும்? குடும்பத்தை நடத்தும் திறமை உள்ளவரிடம். மேற்கூறிய கருத்துக்கள் திருவள்ளுவர் வழங்கியது. இப்போது கருத்துரை வழங்க நட்சத்திர பரணியை அழைக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நட்சத்திரா பரணி. நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட அதிகாரம் 105, நல்குரவு. நல்குரவு என்னும் சொல் வறுமையை குறிக்கும். ஒரு மனிதனை வறுமை எவ்வளவு கொடூரமாக பாதிக்கும், உறவுகளை பிரிக்கும், மற்றும் அவமானப்படுத்தும் என்பதை விளக்குகிறது. வறுமையை போல துன்பம் தருவது வேறில்லை. அது முப்பிரிவு பாவத்தில் பயன் என்று நல்லோரையும் இழிவாக பேச வைக்கும் என்று வள்ளுவர் இவ்வதிகாரத்தில் கூறுகிறார். இன்மையின் இன்னாதது யாதெனில் இன்மையே இன்னாதது. வறுமையை விட துன்பம் தருவது எது என்று ஆராய்ந்தால் வறுமையை போல் துன்பம் தருவது வேறொன்றும் இல்லை. இன்மை என ஒரு பாவி மறுமையும் இன்மையும் இன்றி வரும். வறுமை என்னும் ஒரு பாவி ஒருவனை பற்றி கொண்டால் அவனுக்கு மறுமை இன்பமும் இம்மை இன்பமும் இல்லாதபடி செய்துவிடும். தொல்வரவு தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குரவு என்னும் நசை. வறுமை என்று சொல்லப்படுகிற துன்பம் பழமையாக வரும் குடிப்பெருமையையும் அதனால் வருகிற நல்ல புகழையும் ஒரு சேர கெடுக்கும். இற்பரத்தார் காணேயும் இன்மை இழிவந்த சொற்பிற்கும் சோர்வு தரும். வறுமையானது உயர்வு குடியில்
பிறந்தவர்களிடத்திலும் இழிவான சொற்கள் தோன்றுவதற்கு எதுவான தளர்ச்சியை உண்டாக்கும். இந்த அதிகாரத்தை பற்றி ஒரு சிறிய கதை. ஒரு ஊர்ல சோமுன்ற ஒரு விவசாயி இருக்காரு. அவர் வயல்ல மழை எதுவுமே இல்லாதனால அவர் ரொம்ப வறுமை அடைஞ்சிடுறாரு. அவரோட குழந்தைங்களும் ஒவ்வொரு நாளும் அழுதுட்டே இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப பசிக்குது. அவர்கிட்ட கஞ்சி குடிக்கிறதுக்கு கூட எதுவுமே இல்லை. அதனால அவங்க சொந்தக்காரங்க கிட்ட போய் ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு தாங்கன்னு கேக்குறாங்க. அவங்க கிட்ட கேட்கறதுனால அவங்க இழிவா பேசி அவங்க அமுச்சு விட்டுறாங்க. அதனால இவர் யோசிக்கிறாரு, நம்மளுக்கு உதவி செய்யறவங்களால நம்மளுக்கு இந்த மாதிரி வறுமை வந்துச்சுன்னா உதவி செய்ய மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இதோட நீதி என்னன்னா, நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு வறுமை வரும்போது எல்லா பேரும் நம்மள இழிவாதான் பேசுவாங்க. இதை விட வேற கஷ்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுது இந்த நீதி. நன்றி அம்மா. நன்றி நன்றி. இன்மையின் இன்னாது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. வறுமையைப் போல கெடுந்துன்பம் தருவது எது என்றால் எதுவும் இல்லாமல் துன்பப்படுத்தும் அந்த வறுமையேதான். வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று வள்ளுவர் நல்குரவு என்ற அதிகாரத்திலிருந்து குறிப்பிடுகிறார். நன்றி. தங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றிமா. வாழ்த்துக்கள். பெற்றவர்கள் தம்மை விட தம் குழந்தைகளை அறிவுடையவர்களாக உருவாக்குவதால் யாருக்கு இன்பம்? உலக உயிர்களுக்கு. பெற்றவர்கள் தம்மை விட தம் குழந்தைகளை அறிவுடையவர்களாக உருவாக்குதல் யாருக்கு இன்பம்? உலக உயிர்களுக்கு. நடுவுநிலை உடையவரின் வளர்ச்சி யாருக்கு பாதுகாப்பாக அமையும்? அவருடைய தலைமுறைக்கு. நடுவுநிலை உடையவரின் வளர்ச்சி யாருக்கு பாதுகாப்பாக அமையும்? அவருடைய தலைமுறைக்கு. யாருக்கு மண்ணை போலவே விண்ணும் நெருக்கமாக தோன்றும்? ஐயப்பாடு இல்லாத தெளிந்த அறிவினருக்கு. ஐயப்பாடு இல்லாத தெளிந்த அறிவினருக்கு. இப்போது கருத்துரை வழங்க யோகாஸ்ரீ அன்புடன் அழைக்கிறேன். யோகாஸ்ரீ. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். என் பெயர் யோகாஸ்ரீ. நான் அதிகாரம் 104 உலகுக்கு கருத்துரை வழங்க போகிறேன். சுழலும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உள்ளவே தலை. பல தொழில்களில் சிறந்து விளங்கினாலும் தொழிலை போன்று சிறப்பு வாய்ந்த தொழில் வேறு எதுவும் இல்லை. திருவள்ளுவர் அவரது உழவு அதிகாரத்துல தனது முதல் குறள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, உழவுதான் சிறந்த தொழில்னு சொல்றாங்க. தெளிவான இடத்துல உட்காரு யோகாஸ்ரீ. நல்லா டவர் இருக்கிற இடத்துல உட்காரு. பேச ஆடிக்கிட்டே இருக்குடா. நல்லா தெளிவா உட்காரு. பேசுங்க. இப்ப பேசுங்க. நம்ம எவ்வளவு பெரிய சிறந்தவங்களா இருந்தாலுமே ஒரு மனிதர்களாக தானாவே போய் உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா செய்ய முடியாது. ஒரு உழவர்கள் இருக்கிறனாலதான் நம்மளுக்கு எப்படி பசிக்கிறது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு உணவு தானாவே வருமா? நம்ம படிச்ச படிப்புனால உணவு வராது. அவங்க உழவர்கள் வெயிலையுமே கஷ்டப்பட்டு மழையிலையும் கஷ்டப்பட்டு உழவு செஞ்சாதான் மனிதர்களாகிய நமக்கு உணவு கிடைக்கும். அந்த உணவை சாப்பிடறதுனாலதான் மனிதர்களால படிக்க கூட முடியும். அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உடம்புல வலிமை இருந்தாதான் அவங்களால படிக்க முடியும். அப்படிப்பட்ட உழவுல சிறந்தவர்கள் தான் உழவர்கள். அவர்களோட பெருமையை தான் தனது முதல் குறள்ல சொல்றாரு திருவள்ளுவர். உழவர்கள் தான் சிறந்தவர்கள். அவங்களதான் மனிதர்களாகிய நம்மலாம் அவங்க பின்னாடிதான் போய் சுத்துவாங்க. என்னன்னா மனிதர்கள் யார் இருந்தாலுமே உழவரை தேவையில்லை அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. அவங்களாலதான் மனிதர்கள் வாழ்றாங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு உழவுல பண்ணி ஏன் தொழிலிட்டு அதனால கிடைக்கிற உணவை உண்றவங்க தான் உயிர் வாழ்றவங்களுக்கு சமமானவர்கள். மற்ற எல்லாருமே அவங்கள பின்னாடி போய் அவங்க உலகத்தை போய் கேட்கலனாலும் அவங்க உற்பத்தி பண்ற உணவாலதான் மனிதர்களாகிய நாம் வாழ்கிறோம். அதை தவிர நாம உற்பத்தி செய்து வாழ்கிறோம் என்றால் அது நமது உற்பத்தி. இப்பொழுது ஒரு சின்ன அளவு ஒரு செடி அல்லது ஒரு
போன்றவை, அதுவே தாவரங்கள், தக்காளி செடி போன்றவை உற்பத்தி செய்து வளர்க்கிறோம் என்றால் அது நாம் உற்பத்தி செய்தது ஆகும். அதுவே பிறருக்கு உற்பத்தி செய்கிறோம் என்றால் அது அனைவருக்கும் உற்பத்தி செய்தது. ஆனால் உழவரோ எல்லாரும் இந்த உலக மக்களே வாழும் அளவிற்கு உற்பத்தி செய்து மக்களாக உயிருடன் இருப்பதற்கு காரணமான உணவை உற்பத்தி செய்பவர்களே உழவர்கள். செல்லான் கிழவன் இருப்பினும் நிலம்புலத்து இல்லாளில் ஊடிவிடும். ஒரு நிலத்திற்கு உரிமையானவன் அப்படின்னா ஒரு நிலத்தை இந்த நிலத்துக்கு அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வீடு இருக்கும். அதை அவங்க வீடுதான் சொல்லுவாங்க. அதே மாதிரியே ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தை வாங்கி போட்டவங்க அப்படின்னா அவங்க அந்த நிலத்தோட உரிமையாளர்னு சொல்லப்படுவாங்க. அந்த உரிமையாளர் அவன் நிலத்தை இப்படி இருக்கா தினமும் போய் பார்த்துட்டே இருந்தா அந்த நிலமும் வெக்கப்படுமா. எப்படி ஒரு மனைவியை ஒரு கணவர் பார்த்து கொண்டே இருந்தாங்கன்னா அந்த மனைவி எவ்வாறு வெக்கப்படுகிறார்களோ அதே போல அந்த நிலமும் வெக்கப்படும் என இக்குறள் உணர்த்துகிறது. தொடிப்புழுது கப்சா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். உழவர் என்பவர் ஒரு பழம் புழுதி கால்பழமாகி படித்த நிலத்தை உழுது காயவிட்டால் ஒரு பிடி எருவும் இடாமலேயே அந்நிலத்தின் பயிர் செழித்து வளரும் என்பதற்கு சமமானவராக கருதப்படுகிறார். அரைப்பழம் தானாக பழிப்பதற்கு சமமானவர்கள் உழவர்கள் தான். உழவர்களை போன்ற சிறப்பானவர்கள் யாவரும் உலகத்தில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களாலும் ஒவ்வொன்னு செய்யறதுல சிறந்தவங்களா இருக்கலாம். ஆசிரியர் படிப்பு சொல்லித்தரதுல சிறந்தவங்களா இருக்கலாம். மருத்துவர் ஒரு உயிரை உருவாக்குறது சிறந்தவங்களா இருக்கலாம். இந்த உலக மக்களே உயிர் வாழ்றதுக்கு சமமானவங்க உழவர்கள் தான். எப்படி ஒரு பறவைகள் உயிர் வாழுது அப்படின்னா நம்ம இந்த பறவைகளுக்கு அரிசி வைக்கிறனால உயிர் வாழுதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த பறவைகள் தண்ணி குடிக்கிறதுனால உயிர் வாழுது. உழவு செஞ்சு அது கொஞ்சோண்டு அரிசி வச்சாதான் மனிதர்களால சாப்பிட முடியும். நம்மளால ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருக்க முடியுமா? அதுவே கஷ்டம்தான். அதுவே அதிக நாள் எந்த உழவுமே இல்லைன்னா ஒரு மனிதர்களால சாப்பிட முடியாது. அதனால நாம் அனைவரும் உழவின் முக்கியத்துவத்தை அறிந்து நாமும் நம் வீட்டில் செடிகள் அல்லது செய்து நட்டு நாமும் வளர்ப்போம். எனக்கு அதிகாரம் 104 உழவு என்ற அதிகாரத்தில் கருத்துரை வழங்க வாய்ப்பு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றிங்கம்மா. பலகுடை நிழலும் தம் குடை கீழ் காண்பார் அழகுடை நிழலாவார். தானிய கதிர்கள் குடையின் கீழ் வாழும் உழவர்கள் பல அரசர்களின் குடை நிழல்களையும் நம் குடை கீழ் வரவழைக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் என்று தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக எடுத்துக் கூறினீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. சமுதாய மதிப்பிற்குரிய வளர்ச்சியினை உடையவர் இருமாப்பு சினம் இழிகுணம் இல்லாதவர். சமுதாய மதிப்பிற்குரிய வளர்ச்சியினை உடையவர் இருமாப்பு சினம் இழிகுணம் இல்லாதவர். தமக்கு தெளிவாக தெரியாத எந்த செயலையும் செய்யாதவர். தமக்கு இழிவு வரக்கூடாது என்று அஞ்சுபவர். தமக்கு தெளிவாக தெரியாத எந்த செயலையும் செய்யாதவர் தமக்கு இழிவு வரக்கூடாது என்று அஞ்சுபவர். யாருக்கு நல்லவை எல்லாம் இயல்பான கடமைகள் தம் கடமை அறிந்த சான்றோர்களுக்கு. யாருக்கு நல்லவை எல்லாம் இயல்பான கடமைகள் தம் கடமை அறிந்த சான்றோர்களுக்கு. மேற்கூறிய கருத்துக்கள் திருவள்ளுவர் நமக்காக வழங்கியது. இப்போது கருத்துரை வழங்க விஜயலட்சுமி அம்மாவை அன்புடன். விஜயலட்சுமி அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். நான் இப்பொழுது நல்குறவு என்ற தலைப்பில் அதிகாரத்திலிருந்து கருத்துரை வழங்க இருக்கின்றேன். கொடிது 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 வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று ஔவையார் வறுமையினுடைய ஒரு உச்சத்தினுடைய சிறப்பை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வறுமை எப்ப வேணா வரலாம். ஆனா அது விவரமே தெரியாத இளமையில வரும்போது அவனால அதை அதுல இருந்து மீண்டு வெளியே வர்றதோ அல்லது அந்த இளமை வயசுல அனுபவிக்க வேண்டிய விஷயங்களோ கிடைக்காம போயிடும். அதுக்காக ஔவையார் அந்த மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில வறுமை அப்படிங்கிறது பல்வேறு வகையான துன்பங்களையும்
நம்மிடம் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிறப்புகளையும் அழித்து ஏராளமான துன்பத்தை நமக்கு தர வல்லது. அதனாலதான் வள்ளுவர் வந்து முதல் குறளையே ரொம்ப அழகா சொல்லிடுவாரு. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. அதாவது வறுமையை போல ஒருவருக்கு துன்பம் தரக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை என்பது அவருடைய கருத்து. அடுத்ததுல பாத்தீங்கன்னா வள்ளுவர் வந்து இன்மை, அதாவது வறுமையை ஒரு பாவியாக உருவகப்படுத்துகின்றார். ஏன் அந்த இடத்துல அவர் பாவியா உருவப்படுத்துறாருன்னா, பின்னால அந்த வறுமை காரணமாக அவன் பல்வேறு பாவங்களை செய்ய நேரிடுகிறது, அது ஒன்று. இன்னொன்னு, அவன் செய்த பாவத்தின் விளைவு அவன் வறுமையில இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்னு, இந்த வறுமையினால அவன் பிறர் பார்வையில் பாவப்பட்டவனாக தெரிகின்றான். ஐயோ பாவம் அப்படின்னு கழிவிறக்கம் கொள்ளக்கூடிய வகையில இந்த வறுமை நம்மளை ஆக்கி விடுகிறது. அதனால அந்த இடத்துல வள்ளுவர் வந்து அதை பாவின்னு சொல்றாரு. இதையேதான் வைக்கம் முகமது பஷீர் வந்து தன்னுடைய எழுத்துல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுவாரு. வறுமை ஒரு கொடிய வியாதி, அது உடம்பையும் மனதையும் ஆத்மாவையும் நலிந்து போக செய்து விடுகிறது என்று சொல்லுகின்றார். ஆகையினால இந்த இடத்துல வள்ளுவர் வந்து இன்மை என ஒரு பாவி, மறுமையும் இம்மையும் இன்றி வரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு குறள் வந்து எல்லா குறளினுடைய சாராம்சமாகவும் அது விளங்கி விடுகிறது. நல்குறவு எனும் இடும்பையில் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த குறளை படிக்கும் போது எனக்கு என்ன நினைவுல வருது அப்படின்னா, இந்த ராமச்சந்திர கவிராயர் வந்து ஒரு அழகான வறுமையினுடைய உச்சத்தை பத்தி சொல்லும்போது ஒரு அழகான பாடல் ஒண்ணு பாடுவார். ஆவீன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய்நோக அடிமை சாக மாயீரம் போகுதென்று விதை கொண்டோட, இப்படி அடுக்கடுக்கா பல துன்பங்கள் அவனை வந்து நெருங்கி கடைசியில அவன் பாம்பு தீண்டி இறுதியில் அவன் உயிரே போய்விடுகின்ற அளவிற்கு துன்பம் அவனை வந்து சேர்வதாக அந்த ராமச்சந்திர கவிராயர் வந்து தன்னுடைய பாடல்ல வறுமையினுடைய பல்வேறு நிலைகளை சொல்லுவார். அந்த அடிப்படையில தான் வள்ளுவரும் நல்குறவு எனும் இடும்பையில் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வறுமையானது நம்மிடமிருந்து எதையெல்லாம் அழிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குடிப்பிறப்பை அழித்து விடுகிறது, நம்மளுடைய புகழை அழித்து விடுகிறது, ஒழுக்கத்தை அழித்து விடுகிறது. அது மட்டும் இல்லாம நமக்குள்ள ஒரு தளர்ச்சியை தந்து விடுகிறது, துன்பத்தை தந்து விடுகிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, ஏழை சொல் அம்பலம் ஏறாது. இந்த வறுமையில இருக்கிறவன் வாயை திறந்து எது பேசினாலும் அவன் பேச்சு வந்து மேடை ஏறாது, பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா வறுமை வந்துச்சு அப்படின்னா பெற்ற தாயும் மனைவியும் யாரும் மதிக்க மாட்டாங்க. அததான் இந்த இடத்துல சொல்லுவாரு வள்ளுவர் வந்து, அறம் சாரா நல்குறவு ஈன்றதாயினும் பிறன் போல நோக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பெற்ற தாயா இருந்தா கூட அவன் வறுமையில இருந்தா அவனை வேறுபட்டு பார்க்க தோன்றுவான். இதுதான் அழகா சொல்லுவாங்க, இல்லாலை இல்லானும் வேண்டான் ஈன்றெடுத்த தாயும் வேண்டார் செல்லாத அவன் வாய் சொல் அப்படின்னு சொல்லி அழகா பாடியிருப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட வறுமையானது இன்னைக்கு வந்து என்னை கஷ்டப்படுத்தினா மாதிரி இனியும் தினமும் வந்து என்னை துன்பப்படுத்துமோ என்று மனிதன் தனக்குள்ளேயே அஞ்சு ஒடுங்கி போகக்கூடிய ஒரு தன்மையை தந்து விடுகிறது என்பதை இன்றும் வருவது கொள்ளோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு அப்படின்னு சொல்லுகின்றார். ஆக இப்படிப்பட்ட துன்பமானது தினம் நம்மளை வந்து துன்பப்படுத்துறதுனால நமக்கு அது எப்படி இருக்குதான், நெருப்புல போய் கூட தூங்கிடலாமா, ஆனா வறுமையில தூங்க முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நெருப்பினும் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாது ஒன்றும் காணப்படும் அரிது அப்படின்னு சொல்லுகிறார். ஆகையினால் நம்மை நெருப்பில் கூட குளிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு முடிஞ்சாலும் முடிஞ்சிரும். அதனாலதான் பல பேர் பாத்தீங்கன்னா துன்பம் வரும்போது கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தீ மிதிக்கிறது போன்ற காரியங்களை எல்லாம் செய்யறாங்களோன்னு அப்படின்னு நமக்கு தோண வைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நெருப்பை கூட பொறுத்து கொள்ள முடிகிறது, ஆனால் வறுமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் இந்த அதிகாரத்துல சொல்லப்படுகின்ற கருத்து. இதனாலதான் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லி மணிமேகலையில சொல்லியிருக்கிறாங்க. அது பின்னால பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு மூலமா பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. வறுமை பெரும்பாலும் மனிதனின் அற உணர்வையும் ஆற்றலையும் ஆக்கத்திறனையும் அழித்து விடுகிறது, அவனிடம் இருக்கக்கூடிய நல்லதையெல்லாம் உறிஞ்சு விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை போட்டு முடிப்பாரு, காலிப்பை எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்பது கிடையாது அப்படின்னு. அது மாதிரிதான் வறுமையில் உள்ள மனிதன் எங்கும் தலை நிமிர்ந்து வாழ முடியாது, தலை நிமிர்ந்து நடக்கவும் முடியாது, அவன் பேச்சுக்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த வறுமையை போக்குறதுக்காக சர்வதேச அமைப்பு வந்து அக்டோபர் 17 உலக வறுமை ஒழிப்பு தினம் என்ற ஒரு நாளை கடைபிடித்து உலக மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி
இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி அதன் மூலமாக வறுமையை போக்க வேண்டும் என்று சொல்லி உணர்த்துகின்றார். இதேதான் வந்து காரல் மார்க்ஸ் சொல்லும் போது தன்னுடைய மூலதனம் அப்படிங்கிற ஒரு நூலை சொல்லியிருப்பாரு. இந்த மூலதனம் நூல் உருவாகிறதுக்கு பின்னாலேயே வறுமை இருந்திருக்குங்கிறத அந்த கதையை அந்த மூலதனம் நூலை படிக்கும் போது அவருடைய வரலாறை படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். காரல் மார்க்ஸ் வந்து ஒரு ஏழ்மையான நிலையில இருந்தவர். அவருடைய எழுத்துக்களை கூட அவரால் வெளியில கொண்டு வர முடியாம இருந்தது. அவருடைய குழந்தை இறந்த போது கூட பல பேர்ட்ட கடன் வாங்கிதான் அவர் ஈம கடனை செய்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த மூலதனம் என்ற நூலை அவர் வெளியிடுவதற்கு அவருடைய நண்பர் ஏங்கல்ஸ் அவர்கள் தான் துணை நின்றார்கள். அது மூலமாகத்தான் அந்த நூல் வெளிவந்தது. அதனாலதான் மூலதனம் என்ற நூலை வெளியிடுவதற்கு கூட மூலதனம் இல்லாமல் துன்பப்பட்டவர் காரல் மார்க்ஸ் என்று சொல்லி அவருடைய வரலாற்றிலிருந்து அறிய முடிகிறது. ஆகையினால் துன்பம் என்ற ஒன்று வறுமை என்ற ஒன்று நம்மை பல்வேறு துன்பங்கள் கொண்டு சென்று விடுகிறது. அதனால் வறுமையை ஒழிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மால் என்ற அந்த முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்று அந்த உலக ஐநா அமைப்பு இன்று வலியுறுத்துகிறது. ஆகையினால் இவற்றையெல்லாம் உணர்ந்து வறுமையினுடைய துன்பத்தை உணர்ந்து வறுமையிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வருவதற்கு நாம் நம்மால் என்ற செயல்களை இளம் வயதிலிருந்தே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் ஐயா பாரதி சுடர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காயத்ரி அம்மா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும். இல்லாத வறுமை என்பது ஒரு பாவி. அது வந்துவிட்டால் இந்த தலைமுறை இன்பத்தையும் அடுத்த தலைமுறை இன்பத்தையும் இல்லாமல் செய்துவிடும் என்றும், அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயாயினும் பிறன் போல நோக்கப்படும். தர்ம வழியில் சேராததால் ஒருவனுக்கு வறுமை வந்துவிட்டால் பெற்ற தாயாலும் கூட ஒதுக்கப்படுவான் என்றும், புகழ் ஒழுக்கம் போன்றவைகள் கெடும் என்றும் தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. தொடர்ந்து இடம்பெறுங்கள். யாருடைய உறவை ஆராய்ந்து முறையறிந்து பெற வேண்டும். அறநெறிகளை அறிந்து தெளிந்த அறிவுடையவர் உறவை. யாருடைய உறவை ஆராய்ந்து முறையறிந்து பெற வேண்டும். அறநெறிகளை அறிந்து தெளிந்த அறிவுடையவர் உறவை. ஒரு செயலை வெற்றிகரமாக செய்திட எண்ணுபவர் யாருடைய கருத்தை அறிய வேண்டும். முன்னரே அச்செயலை செய்து அனுபவப்பட்டவர் கருத்தை. முன்னரே அச்செயலை செய்து அனுபவப்பட்டவர் கருத்தை. பெருமைக்கு உரியவர்கள் யாரை கண்டு அஞ்சுவார்கள். பார்க்கலை கண்டு. கொடுங்கோல் ஆட்சியாளர் யாரை தனக்கு பாதுகாப்பாக கொள்வார். ஆட்சி நெறி அறியாத மூடர்களை. கொடுங்கோல் ஆட்சியாளர் யாரை தனக்கு பாதுகாப்பாகி கொள்வார். ஆட்சி நெறி அறியாத மூடர்களை. மேற்கூறிய கருத்துக்கள் திருவள்ளுவர் வழங்கியது. இப்பொழுது கருத்துரை வழங்க மதுபாலனை அன்புடன் அழைக்கிறேன். மதுபாலன் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று எடுத்துக்கொண்ட அதிகாரம் 101 நன்றியின் செல்வம். திருக்குறளின் 101வது அதிகாரம் நன்றியில் செல்வம். அது பிறருக்கு உதவாமல் பதுக்கி வைக்கும் செல்வத்தின் பயனற்ற தன்மையை கூறுகிறது. நன்றி இல்லாதவனிடம் உள்ள பெருஞ்செல்வம் அழகிய பெண் ஒருத்தி கணவன் இல்லாமல் தனிமையில் முதுமை அடைவதை போன்றது என திருவள்ளுவர் விளக்குகிறார். நான் இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு கதை கூறப்போகிறேன். மருத்துவர் அடிபட்டோர். ஒரு ஹாஸ்பிட்டல் என்னாச்சுன்னா ஒரு பேஷண்ட் அவங்க வந்து எமர்ஜென்சி வார்டுக்கு வந்து ரொம்ப அடிபட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எமர்ஜென்சி வார்டுக்கு போய் அவங்க சர்ஜரி பண்றதுக்கு சீஃப் டாக்டரை கூப்பிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இவரை வந்து சீக்கிரமா எமர்ஜென்சி கூட்டிட்டு போங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன், போய் அவருக்கு சர்ஜரி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கூட்டிட்டு போயிட்டு சர்ஜரி
பண்ணிடுறாங்க. சர்ஜரி பண்ண உடனே அவருக்கும் சரியாயிடுது. இப்போ அந்த சீஃப் டாக்டர் சொல்றாங்க, இந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரிக்கு ஒரு பைசா கூட வாங்காதீங்க அப்படின்ட்டு அந்த சீஃப் டாக்டர் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த எமர்ஜென்சி நிகழ்வு 21. இன்று 101 முதல் 105 வரை தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக எடுத்து கூறினார்கள். அரங்கநாயகி அம்மா, ஐஸ்வர்யா, மழலை ரஷ்வின், நட்சத்திர பரணி, யோகாஸ்ரீ, விஜயலட்சுமி அம்மா, போன்ற அனைவரும் சிறப்பான கருத்துக்களை எடுத்து கூறினார்கள். வாழ்த்துக்கள், நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.